இந்த பொழப்புக்கு எதுதான் வந்தோம். டிரைவர் ஒத்த மதிக்க மாட்டான். 70 ரூபா கட்டுற இடத்துல 150 ரூபா கேக்குறாங்க. இந்த பொழப்புக்கு வேற பொழப்புக்கு போயிடலாம். தம்பி சர்வர் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீயே ஃபைன் கட்டினியா? ஆமாண்ணே, சர்வர் ஒர்க்கெல்லாம் நம்ம என்ன பண்றது? 150 ரூபா ஃபைன் போட்டாங்கண்ணே. இன்னொன்னு தெரியுமா, இப்போ உனக்கு நீ ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் 1 hour முன்னாடி வந்து நீ ரீசார்ஜ் பண்ணணும், எல்லாம் வந்து அதுக்கும் வந்து ஃபைன் போடுவாங்களாம். ஃபைன் எவ்வளவு தெரியுமா? 240 ரூபா. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் ஏன் பிளாக் பண்றாங்க தெரியுமா? நம்ம ஃபாஸ்டாக் கட்ட வேண்டிய அமௌண்ட் இல்லனா, மினிமம் பேலன்ஸ் இல்லனா நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்றாங்களா. அது மட்டும் இல்ல, கேஒய்சி அப்டேட் பண்ணாம வந்தாலும் பிளாக் பண்றாங்க. கார்ல ஏதாச்சும் கேஸ் இருந்தா அது கட்டாம வந்தாலும் பிளாக் பண்றாங்களா. என்னப்பா சொல்ற? இதெல்லாம் எனக்கு தெரியாதா எனக்கு. அண்ணா, டோலுக்கு காசு கட்டுறது பிரச்சனை இல்லண்ணா. அங்க பாருண்ணா, அந்த போர்டு சரி இருக்கானா? தாமோட்டோ செங்கல்பட்டு ரோடு சரி இருக்கானா? பைபாஸ்ல ஒரு லைட் எரியுதானா? இதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் டோல் காசு கட்டணும்? அதெல்லாம் தெரியாதுப்பா அவங்களுக்கு. நம்ம வண்டி ஓட்டுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். மாசத்துக்கு 24,000 ரூபாய் டியூ கட்டணும்னா ஒரு நாளைக்கு 15 hour வண்டி ஓட்டணும். அதுல கிடைக்கிறது நமக்கு 2,000 ரூபாய். 1000 ரூபாய் டியூக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துக்கணும். மீதி 1000 ரூபாய் குடும்பத்தை பார்க்கணும்னா இதுல ஃபாஸ்டாக்ல 1 hour முன்னாடி ரீசார்ஜ் பண்ண எப்படி பண்ண முடியும்? பிக்கப் வந்தா தான் பண்ண முடியும். சென்னையில இருந்து திருச்சி ஒரு டிராப் போறோம்னா டோல் கேட் மட்டும் 500 ரூபாய் கட்டுறோம். நம்ம என்ன சொன்னாலும் மாற போறதுண்ணா. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு வேணா மாறும். நம்ம கஷ்டம் என்னைக்கு மாறாதுண்ணா. பிக்கப் வந்துச்சுண்ணா. வரண்ணா.